வணக்கம் மக்களே. வழக்கம் போல் என் வீட்டில் முருங்கைக்காய் குழம்பு கொதின்னு தழும்பி கொதிச்சுக்கிட்டு கிடக்கு பாருங்கள். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு பருப்பு போட்டு வச்சுக்கேன் பாருங்கள். நல்லா பக்கத்து வீட்டில் நல்லா காய்ப்போம், அதனால் டெய்லி கொடுத்துருவாங்க. இப்போ தாளிக்கு முன்னால் பல்லரி வெங்காயத்தை ஒரே ஒரு பல்லரி வெங்காயத்தை வெட்டி போட்டுடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் கண்டிப்பாக போடணும், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா நறுக்கப்பட்டு தாளிசம் பண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். திறந்து வைக்கக்கூடாது தாளிசம் பண்ணிவிட்டு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா பாவைக்காய் வதக்க போகிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பாருங்க, வெங்காயத்தை போட்டு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு பாவக்காய் நல்லா பொடிசாக வெட்டிட்டு முதல்ல கழுவிட்டு வெட்டணும். வெட்டிட்டு உப்பையும் போட்டு வதக்கணும். இந்த பாவக்காய்க்கு நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடவே மாட்டேன். இந்த பாவக்காயில் உள்ள தண்ணியே இதில் வந்துடும். நல்லா மூடி போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பில் நிதானத்தில் வச்சு சிம்மில் கூட வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்கிட்டு வேறு வேலை இருந்தால் பார்த்துட்டுங்க. நல்லா வெந்துடும் பாருங்க, தண்ணியே விட தேவையில்லை. இது நல்லா மூடி போட்டு மூடினீங்கன்னா 2 ட்ரிப்பு அப்படி மூடினீங்க பாருங்க, நல்லா வெந்துடும். வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உங்களுக்கு மிளகாத்தப்பொடி, மஞ்சப்பொடி இது 2 நான் போடுவேன். நீங்கள் ஜீரகம் போடணுன்னா இதோட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள். நான் அந்த இப்படி கரண்டியை வச்சு இப்படி கொத்தி விட்டுட்டேன்னா நல்லா பொடுசாயிரும் பாருங்கள். அது வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரண்டியை வச்சு நான் அப்படி கட் பண்ணி விட்டுருவேன். 2-3 தடவை கொத்திக்கிட்டு விட்டோம்னா அது நல்லா பொடுசாக நம்ம வாயிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இப்போது இதுக்கு மிளகாத்தூளும் மஞ்சப்பொடி மட்டும்தான் நான் போடுவேன். போட்டுட்டு சில சமயம் அப்படி விட்டுருவேன். ஆனால் என்கிட்ட தேங்காய் துருகுனது இருந்தது, அதனால் இந்த தடவை இதுக்கு ஒரு தேங்காய் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சிலவங்க தேங்காய் சேர்க்காதவங்களுக்கு தேங்காய் சேர்க்காமலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு அந்த மசாலா வேகத்துக்கு மூடி போட்டாச்சு. தண்ணி பாருங்கள், ஒரு சொட்டு கூட ஊற்றல. நல்லா வெந்துட்டு, நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா வெந்துட்டு சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் மாதிரி வெந்துட்டுமே, அது மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா வெந்துட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஆனால் நான் இதில் கொஞ்சம் நல்லா தூவின மாதிரி தேங்காய் பூ போட்டால் ரொம்ப நம்ம கிண்டிக்கிட்டு கிடக்கக்கூடாது. அப்போ தான் இந்த தேங்காய் பூ வெள்ளை வெள்ளையர்னு உங்களுக்கு தெரியும், தேங்காய் போட்ட மாதிரி. இல்லைன்னா அதுவும் மசாலையோடு சேர்ந்து மஞ்சேன்னு ஆயிரும், நம்மளுக்கு தெரியாது போட்டிருக்காங்களா போடலையான்ட்டு. இப்போ அது வெள்ளையாக தெரியுதே ஒரு அழகு தான் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்ன ஏது நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போடலாம்ல மக்களே. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சொல்கிறேன், பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. அங்கே பாவைக்கு நல்லா இதுக்கு இந்த சாம்பாருக்கு இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். கசப்பே தெரியாது. கசந்தாலும் குடலுக்கு நல்லது பார்த்தீங்களா. சரி.